பிடிவாதமாக விக்ரமார்கா மீண்டும் மரத்திற்குச் சென்று இறந்த உடலை மரத்தின் உச்சியிலிருந்து இறக்கி தோளில் போட்டுக் கொண்டு வழக்கம் போல் கல்லறைக்கு அமைதியாக நடந்தார். அப்போது பிணத்திலிருந்த பேதலா, அரசரே, இந்த நள்ளிரவில் பயம் நிறைந்த இந்த மயானத்தில் என்னை பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தைரியசாலி என்று பார்க்க தைரியம் இருக்கிறது. இருப்பினும் எப்போதாவது அதிக விடாமுயற்சியும் சாகசமும் இறுதியில் எதற்கும் வழிவகுக்காது. சில சமயங்களில் உதவியற்றவர்களும் திறமையற்றவர்களும் கூட அதிர்ஷ்டக் கடவுளின் அருளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதற்குச் சான்றாக ஒரு பெண்ணின் இயல்பான இரக்கத்தால் உழைப்பு அறியாமல் ஒரு முட்டாளைத் திருமணம் செய்து கொண்ட அசாதாரண அழகு கொண்ட இளவரசியின் கதையைச் சொல்கிறேன், கேள் என்று தொடர்ந்தார். முன்பு கனகபுரி ராஜ்யத்தை ஜெயகேதன் என்ற மன்னன் ஆண்டான். இவரது மகள் சந்திரரேகா அழகான அழகு. அவள் சதுரங்கத்தில் நன்றாக இருந்தாள். மன்னன் ஜெயகேதன் சதுரங்கத்தில் மிகவும் திறமையானவனாக இருந்ததால் சிறுவயது முதலே தனக்கு இருந்த நல்ல பயிற்சியினால் சந்திரரேகா சதுரங்கத்தில் சிறந்து விளங்கினாள். இதற்கிடையில் ஒரு நாள் சந்திரரேகாவின் திருமணம் வந்தது. அவள் தன் தந்தையிடம், அப்பா, என்னை சதுரங்கத்தில் தோற்கடித்த இளவரசனை மணப்பேன். என்னுடன் முதல் ஆட்டத்தில் தோற்ற இளவரசனுக்கு 100 கசையடிகள் தண்டனை. 2வது முறை தோற்றால் இனி தன் வாழ்நாளில் திருமணம் பற்றி நினைக்க மாட்டேன் என்று குல தெய்வத்தின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். மேலும் 3வது முறை தோற்றால் தூக்கிலிடப்படுவார். இப்படி பயன்படுத்துங்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அவளின் வினோத ஆசையில் ஜெயகேதன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் மகளின் பிடிவாதத்தை அறிந்து அவள் கேட்டபடி சைகை செய்துள்ளார். சில இளவரசர்கள் ஜெகதேக சுந்தரி சந்திரரேகாவை மணக்க சதுரங்கப் போட்டியில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் சதுரங்கத்தில் திறமையானவர்கள், ஆனால் அவர்கள் திறமையான இளவரசிக்கு இணையாக இல்லை. காலக்கெடுவுக்கு முன்பே போட்டியில் கலந்து கொண்டு தோல்வி அடைவது வழக்கம். சுயம்பர விதிப்படி 100 கசையடிகள் பெற்று அவமான சுமையுடன் அந்தந்த ராஜ்யங்களுக்குத் திரும்பினர். இளவரசியுடன் 2வது முறையாக போட்டியிட யாரும் தயாராக இல்லை. இதற்கிடையில் சாரசிலா நகரை ஆண்ட சூரியதேஜருக்கு இந்த விசித்திரமான சுயம்பர செய்தி தெரிய வந்தது. அவர் திருமணமாகாதவர். அதற்கு முன் இளவரசி சந்திரரேகாவின் அற்புதமான அழகைப் பற்றி சாருலா மூலம் கேள்விப்பட்டிருந்தார். அதுவரை செஸ் விளையாட்டைப் பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாத சூரியதேஜா செஸ் கற்க முடிவு செய்தார். சதுரங்கப் போட்டிகளை நடத்தி முதலில் வந்த விஸ்வநாதம் மூலம் சதுரங்கத்தின் நுட்பங்களைத் தெரிந்து கொண்டார். இதனால் சூரியதேஜா 6 மாதங்கள் கடுமையாக செஸ் பயிற்சி செய்தார். ஒரு நாள் விஸ்வநாதர் சூரியதேஜாவிடம், உங்கள் பயிற்சி முடிந்தது மகாராஜா, சற்று இடைவெளி தாருங்கள். அவன் சொன்னான். சூரியதேஜா அவருக்கு மதிப்புமிக்க பரிசுகளை அளித்துவிட்டு சந்திரரேகாவுடன் சதுரங்கத்தில் போட்டியிட கனகபுரிக்கு புறப்பட்டார். சில முக்கிய அரச ஊழியர்கள் மற்றும் சந்திரரேகாவின் பெற்றோர் முன்னிலையில் சதுரங்கப் போட்டி தொடங்கியது. முதன்முறையாக சந்திரரேகாவின் அழகில் சூரியதேஜா திகைத்துப் போனார். அதற்குக் காரணம் அவள் கதாபாத்திரங்கள் சித்தரிப்பதை விட அழகுதான். போட்டி சுவாரஸ்யமாக தொடர்கிறது. இருவரும் சதுரங்கப் பலகையில் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். சூரியதேஜா எவ்வளவு திறமையாக நடித்தாலும் சந்திரரேகாவால் அமோகனின் திறமைக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. 2 மணி நேரம் கழித்து சூரியதேஜா ராஜாவையும் சந்திரரேகாவையும் கைப்பற்றினார். இளவரசி வெற்றி பெற்றதற்கு அனைவரும் ஆரவாரம் செய்து வாழ்த்து தெரிவித்தனர். 2 மாவீரர்களும் சாட்டையுடன் முன்னால் வர இளவரசி சூரியதேஜக்கை பரிதாபத்துடன் பார்த்தாள். சூரியதேஜா தன் ராஜ்யத்திற்கு புறப்பட்டு விடுவான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்பையும் தலைகீழாக மாற்றி 2வது முறையாக போட்டியில் பங்கேற்க தயாராகிவிட்டார் சூரியதேஜா. இதைப் பார்த்த அவர், 2வது முறையாக அவர்களால் இளவரசி தோற்கடிக்கப்பட்டால் கடைப்பிடிக்க வேண்டிய விதி என்ன தெரியுமா? தன் வாழ்நாளில் வேறொரு பெண்ணை மணக்க மாட்டேன் என்று குல தெய்வத்தின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்று சூரியதேஜாவை கனகபுரி முதல்வர் ஆதித்யமல்லு எச்சரித்தார். இந்த நிபந்தனையை நீங்கள் விதிக்கவில்லை என்றால் என்னால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. உங்கள் திருப்திக்காக நீங்கள் கேட்டபடி சத்தியம் செய்கிறேன் என்று சூரியதேஜா அவர்களின் குல தெய்வமான சிவபெருமான் மீது சத்தியம் செய்தார். தற்போது 2வது முறையாக போட்டி தொடங்கியுள்ளது. இந்த முறை சூரியதேஜா தன் முழு பலத்தையும் வீசி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். இருப்பினும் சந்திரன் கோடு கருப்பு பூமியில் நடப்பது போல் உயர்ந்து வருகிறது. சூரியதேஜா அவளின் வேகமும் திறமையும் கண்டு வியந்தாள். இதற்கிடையில் ஒருமுறை அவன் அவளது கவர்ச்சியான தோற்றத்தைப் பார்த்து திசை திருப்பினான். அவனுடைய செறிவு ஒரு கணம் இழந்தது. அமைச்சரைக் கொல்ல நினைத்தபோது யானையைக் கொன்றான். அந்த கட்டத்தில் அது ஒரு முக்கியமான தவறு. அவ்வளவுதான்.
சந்திரரேகா சூரியனின் கதிர்களை அற்புதமான உயரத்துடன் வென்றாள். மீண்டும் அனைவரும் பலத்த ஆரவாரத்துடன் அவளை வரவேற்றனர். இப்போது சூரியதேஜா சாருசிலா நகருக்குக் கிளம்புவது உறுதி. இருப்பினும் 3வது முறையாக போட்டியிட சூரியதேஜா தயாராகிவிட்டார். அவனுடைய பிடிவாதத்தைக் கண்டு அனைவரும் அதிர்ந்தனர். மன்னன் ஜெயகேதன் முன்னே வந்து சூரிய தேஜாவின் தோளில் கை வைத்து, இளவரசே, நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், அறிவியலை நன்கு அறிந்தவர் மற்றும் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. ஆட்சியாளராக உங்களுக்கு பல பொறுப்புகள் உள்ளன. அதையெல்லாம் மறந்துவிட்டு உயிரைப் பணயம் வைத்து இந்தப் போட்டியில் இறங்காதீர்கள். என் பெயரைக் கேட்டு உன் ராஜ்யத்திற்குத் திரும்பிப் போ என்றான் ஃபிதாவு. சூரிய தேஜா சிரித்துக் கொண்டே, உங்கள் அறிவுரைக்கு நன்றி என் அன்பே. பெரியவர்கள் தெய்வங்களா? இந்த முறை என்னால் வெற்றி பெற முடியும் என்றார். இந்த உரையாடலைக் கேட்ட இளவரசி சூரியதேஜாவின் விடாமுயற்சியால் ஆச்சரியப்பட்டாள். இன்னும் ஒரு முறை அவளுடன் போட்டி போட அவன் தன் உயிரைப் பணயம் வைப்பது முன்னெப்போதும் இல்லாததாகத் தோன்றியது. சூரிய தேஜ கேசியை ஓரிரு கணங்கள் பார்த்துவிட்டு மன்னன் ஜெயகேதனிடம், அப்பா, இந்தப் போட்டியில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். அவன் வெட்கத்தில் தலையை ஆட்டினான். போட்டியை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். 2 முறை சூரிய தேஜாவை எளிதில் தோற்கடித்த இளவரசி தற்போது போட்டியின்றி தோல்வியை ஏற்றுக்கொண்டது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஆனால் மன்னன் ஜெயகேதன் குழம்பி, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துவிட்டேன் என்றான். மகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பெட்டாலு இந்தக் கதையைச் சொல்கிறார். ராஜா சூரியதேஜா முதலில் சதுரங்கப் போட்டியில் தோற்றபோது சந்திரரேகாவுக்குதான் இணை இல்லை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அப்படியென்றால் மீண்டும் சென்று 2வது 3வது முறை போட்டியிடுவது முட்டாள்தனம் இல்லையா? 3வது முறையாக இளவரசி போட்டியில் கலந்து கொள்ளாமல் தோற்றுவிட்டதாக சில பெண்ணின் இயல்பான பரிதாபம் இருந்தது. இல்லாவிட்டால் சூரிய தேஜாவின் வாழ்க்கையே நடந்திருக்காது. மேலும் மன்னன் ஜெயகேதன் மகள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்ததற்காக வாழ்த்துவதில் எந்தச் சூழலும் இருப்பதாகத் தெரியவில்லை. இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலையே வெடித்துவிடும் என்றார். விக்ரமார்கு, சதுரங்கத்தில் சந்திரரேகாவுக்கு இணை இல்லை என்பதை உணராத அளவுக்கு முட்டாள் இல்லை சூரியதேஜா. முதல் ஆட்டத்தில் தோற்றதும். இருப்பினும் அவர் 2வது அல்லது 3வது முறையாக அவளுடன் போட்டியிடத் தயாராக இருந்தால் அது அவர் மீதான அவரது ஆழ்ந்த பாசத்தைக் காட்டுகிறது. இந்த உண்மையை குஷாகிரபுத்தி சந்திரரேகா கண்டறிவது கடினம் அல்ல. உண்மையில் சந்திரரேகாவின் தன்னிச்சையான செஸ் போட்டி ஒரு சாக்காக இருந்தது. 3 கட்டங்களாக முடிவு செய்யப்பட்ட இந்த போட்டியில் சூரியதேஜா மட்டும் முதல் 2 கட்டங்களைக் கடந்து 3ஆம் கட்டத்துக்கு உயிரைப் பணயம் வைத்தவர். சந்திரரேகா விரும்பியது அத்தகைய தகுதியான கணவனைத்தான். தன் நம்பிக்கை பொய்த்துப் போனதை உணர்ந்தவள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தன்னைத் தோற்கடித்து விட்டதாக அறிவித்தாள். இதில் எந்த வருத்தமும் இல்லை. இதை உணர்ந்த ஜெயகேதன் தன் மகளின் முடிவைப் பாராட்டினான் என்றார். மன்னன் இவ்வாறு மௌனமானபோது பேதலா பிணத்துடன் மறைந்து காட்டுக்குத் திரும்பினாள். ஆதாரம்: ராகவராஜு பட்டாபிராமராஜ்.